இன்றைய இன்று மதிய வணக்கம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்று மதிய வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 2, வான் சிறப்பு. குறள் எண் 20. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வான் சிறப்பு அதிகாரத்தை கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து அமைத்துள்ளார் என்பது போற்றக்கூடியது. நீரின்றி அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படிப்பட்ட மேலானவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெற முடியாது. அதுபோல மழை இல்லை என்றால் ஒழுக்கமும் கெட்டுவிடும் என்கிறார் தெய்வப்புலவர். உண்மைதானே? எவ்வளவு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்கார் பாருங்கள். அது மட்டுமல்ல, அதாவது கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை தான் கொடுக்கிறார். நீர் இல்லாமல் எப்படிப்பட்டவனானாலும் உயிர் வாழ முடியாது. அதனைத்தான் தெய்வப்புலவர் குறிப்பிடுகிறார். அது அப்படியே மழை பெய்யாவிட்டாலும் ஒழுக்கம் கெட்டுவிடும். எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார் பாருங்கள். இப்போ நான் இத்தகைய பெருமை, அதாவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே பல பணிகளில் பணிபுரிந்து நிறைவாக தமிழ்நாடு கணக்கு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். 2013 ஓய்வு பெற்றேன். எனக்கு உண்மையிலேயே நான் முதலில் எனக்கு பட்டுப்பூச்சி நிறுவனத்தில் ஒரு வேலை வந்தது சேலத்தில். அதற்கு நான் போகவில்லை. இதில் சேர்ந்து விட்டதால் இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் எனக்கு உண்மையிலேயே நான் ஓய்வு பெறும்போது எனக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகாரியத்தில் வேலை பார்த்தது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் குளம், நீர் இவைகளில்தான் நீர் நிரம்பி கிடக்கும். அந்த நீரை வைத்துத்தான் அந்த கிராமத்தினுடைய மக்கள் பயன்பெறுவர், குடிநீர் குடிப்பர். வேறு நீர் கிடைக்காது. அதனால் என்ன செஞ்சாங்க, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அதாவது அரசு துறையாக இருந்த நிறுவனத்தை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று மாற்றி அமைத்து எல்லா குக்கிராமங்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்தார். அதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. தமிழ்நாட்டிலே குக்கிராமங்களிலே இன்று தண்ணீர் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்றால் நல்ல தண்ணீர். அதே தண்ணீர்னால் நல்ல தண்ணீர், அதாவது கீழே பம்ப் பண்ணி மேலே தொட்டியில் ஏற்றி அதுக்கு அந்த தண்ணி கிடைக்கிது. எங்கள் கிராமத்தில் கிடைக்கிதுங்க. நான் வேலைக்கு வந்ததுக்கு பின்னாடி 80க்கு பின்னாடி கிடைக்கிது. நான் 23/8/80 நான் பணியில் சேர்ந்தேன். அதற்கு பின்னாடி கிடைக்கிறது. அதனால் கலைஞர் ஆரம்பித்ததனால் எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் கிடைக்க வசதியாக இருந்தது. அது மறுக்க முடியாத உண்மைங்க. அதனால் தான் தெய்வப்புலவர் 2வது அதிகாரமாக படைத்துள்ளார். அது நான் இப்போ வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது என்னென்னா, நாங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அனைத்து மக்களுக்கும், எல்லாரும் பொறியாளர்களும் சரி, கணக்கு வகையில் சேர்ந்த எங்களுக்கும் சரி, நாங்களும் சரி, எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்துதான் குடிநீர் வடிகால் வாரியத்தை நடத்தினோம், உழைத்தோம். அதற்காக எங்களுக்கு இந்த 3 ஆண்டுகளாக அகவிலைப்படி கொடுக்கவில்லை என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அகவிலைப்படி கொடுத்தார்கள். ஆனால் இப்போ அரசு ஊழியர்களுக்கு எந்த தேதியில் இருந்து கொடுத்தார்களோ அது கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக எந்த எண்ணிக்கை ஆணையிடுகிறார்களோ
அன்றையிலிருந்து வழங்கப்படுகிறது. இந்த 3 வருடங்களாக இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதை தமிழக முதல்வரினுடைய கவனத்திற்கு அந்த அதிகாரிகள் கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று எங்களுக்கு அந்த நிலுவை அகவிலைப்படியையும் வழங்க வேண்டும் என்று அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது குரலுக்கு ஏற்ற நீரின்றி அமையாத உலகுதான் எங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய அது அங்கமே. அதாவது அதனுடைய அடையாளம் சொல்லணும், அடையாள சின்னம், வாரியத்தினுடைய அடையாள சின்னமும் நீரின்றி அமையாது உலகு. அதனால் இந்த அகவிலைப்படி உயர்வை எங்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போல கொடுத்து உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.